ஹலோ சார், ரெடி ஆயிட்டீங்களா? இங்கே பாருங்க, எங்கள் வீட்டில் பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்கு. நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இங்கே இறைச்சலாக இருக்குது, அங்கே வாங்க, அங்கே பேசுகிறோம். ரொம்ப ஹாப்பியான வீடியோ இது. நியூட்ரிஷன் 21.5 சேனல்ல இருந்து நான் உங்களுக்கு சார் க்ளோரி கேமராமேன வேலை செஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு வேலையா போறோம், நம்மளோட வேலையா தான் போறோம். ஓகேவா? இது வந்து ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை. சில பர்சனல் விஷயங்களால டிலே ஆயிடுச்சு. என்னென்ன விஷயங்கள் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருந்தாங்க, அதுல ஒரு 20 நாள் 25 நாள் போயிடுச்சு. அந்த டிப்ரெஷன் ஆயிடுச்சு எங்களுக்கு கொஞ்ச நாள்ல. அதுக்கப்புறம் நம்ம சென்னையில் ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. இப்பதான் கொஞ்சம் கரெக்டாகி எல்லாமே கரெக்டா இருக்கு. நம்ம ஒரு 25 பேர் சாப்பாடு கொடுக்க போறோம். நம்ம நான் என்ன பெருமை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, இதுக்கான ஓனர் வேற ஒருத்தங்க. கரெக்டா? அக்கா ஒருத்தங்க கொடுக்க சொன்னாங்க. அது அவங்க பாட்டியோட பர்த்டேக்காக. அதே ரொம்ப லேட்டு, அதுக்காக நான் வந்து இன்னைக்கு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஆமா, பாட்டி வந்து இறந்துட்டாங்க, அக்காவுடைய பாட்டி. ஆனாலும் அவ்வளோ லவ் அவங்களுக்கு. நாங்களே எங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு பேத்தியை வளர்த்துருக்காங்க பாட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாசங்க கரெக்டா. ஏன்னா மார்ச் மே 25 கொடுக்கணும், அதுக்கப்புறமா தொடர்ந்து கொடுக்கணும். அது மாதிரி 1.5 மாசம் சொல்லிடுவோம். 1.5 மாசம். சரி, இன்னைக்கு நாங்க போய் கொடுக்கலாம். ரொம்ப லேட் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. அக்கா சொன்னாங்க, உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது கொடுத்துருங்க அப்படி சொன்னாங்க. அதனால நான் கிளம்பி போறேன். எப்படின்னா, காசு இருந்தா இன்னைக்கே போய் கொடுத்துட்டு ரொம்ப ஈஸி தான். பட் வந்து ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுதான் இருந்தது. நாங்க புன்னகை முகத்தோட போகணும்ல, எரிச்சலோட அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி போக கூடாது. அவங்களுக்கு கொடுக்கும்போது சிரிச்சுட்டு கொடுக்கணும். அன்னைக்கான நாள் இன்னைக்கு தான் வந்துருக்கு. ஓகே, நான் கிளம்புறேன். ஒரு ஐடியா இருக்கு, கடைக்கு போறோம். அந்த கடைக்கு போனாதான் தெரியும். நான் போன கொடுக்குறியா? நாங்க போன வாட்டி ஆர்டர் கொடுத்து செஞ்சோம். அக்கா ஒருத்தங்க கொடுத்துருந்தாங்க, பாப்பா ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ஆர்டர் கொடுத்து அங்கேயே பார்சல் பண்ணி 15,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு போனோம். இந்த வாட்டி அப்படி இல்ல, அது 50 பேருக்கு 15,000 ரூபாய் ஆச்சு. இந்த வாட்டி நாங்க என்ன பண்றோம், 25 பாக்கெட் கடையில வாங்கிட்டு வாட்டர் பாட்டில் வாங்க போறோம். ஓகே ஓகே, போலாமாங்க? வீட்டுல ஆளுங்க கரெக்டா இருக்காங்க, செக் பண்ணி போலாம். நாங்களும் நாங்கள் ஒரு 2-3 கடை போயிட்டு வந்தோம். நாங்கள் ஏற்கனவே ஒரு கடையில் கேட்டு வச்சுருந்தோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி வந்து ரேட் வந்து அதிகமாகிட்டாங்க. ஒரு பிரியாணி 140 ரூபா சொன்னாங்க. அப்புறமா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் போட்டு தராங்க, அது வந்து 160 ரூபா சொன்னாங்க. இந்த அங்கிள் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து இது டேஸ்ட் பண்ணி பாருங்கம்மா, பிரியாணி நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு பாருங்கன்னாங்க. இல்லை அங்கிள் வேண்டாம் அப்படின்னா, இல்லை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ஏன்னா வாங்குறீங்களே, அப்போ தான் நம்மளும் நெக்ஸ்ட் டைம் போவோம்ல, அதுக்காக அந்த அங்கிள் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது என்னை கடையில் வந்து சாம் விட்டுட்டு நான் வந்து பிரியாணி கடையில் இருந்தேன். சாம் வந்து தண்ணி கேன் வாங்குறதுக்காக போயிட்டாங்க. 25 கேன், சாரி 24 தான் இருக்கும் வாட்டர் பாட்டில் கேனு. அதையும் ஒரு கேஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கு அடுத்தது இப்போ பேக்கிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அட்டைப்பெட்டிலேயே அடுக்கி வச்சுட்டாங்க. நான் சொன்னேன், அட்டைப்பெட்டில் அடுக்கி வைக்கிற மாதிரி எனக்கு வேண்டாம், எனக்கு இது மாதிரி கவர் போட்டு நீங்கள் தந்தால் தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் நம்ம வந்து தூக்கி கவர்லேருந்து கொடுக்கணும். அங்கே போய் என்னால் ரோட்டில் நம்ம எங்கே போய் நின்று போட்டுட்ருக்க முடியும். அப்புறமான்னு சொன்னோடனே கவரெல்லாம் போட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். போன முறையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம். ஏன்னா போன வாட்டி வந்து நாங்கள் சாப்பாடு கொடுக்கும்போது 50 பேரை நம்ம தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறதுக்குள்ளே ஒரு பெரிய டாஸ்காக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, நம்ம கொடுக்குறோன்னு தெரியுதா, அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்மளை வந்து பஸ் ஸ்டாண்டில் இருப்பாங்க, அந்த பிரியாணி வாங்கி சாப்பிட முடியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தாத்தா பாட்டி ஆண்டி அவங்களுக்கு தான் நம்ம கொடுப்போம். நல்லா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து எங்ககிட்ட பிடிங்கிட்டு போயிட்டாங்க போன வாட்டி கொஞ்சம் 2-3 பேர். அதனால் இந்த வாட்டி உஷாராக நாங்கள் என்ன பண்ணோம், 2-3 பார்சல் நான் என் கையில் எடுத்துகிட்டு போகிறேன், அங்கே யாராவது இருந்தால் நான் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அப்படி தான் நான் வந்து கிளம்பி போனேன். எப்போவுமே இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு 4 பேர் இருப்பாங்க, தாத்தா, அப்புறமா ஒரு ஆண்டி, இன்னொரு தாத்தா, அது மாதிரிலாம் இருப்பாங்க. அதனால் இங்கே வந்து ஒரு 4 பார்சல் வந்து கொடுத்தோம். நிறைய இடத்துல நாங்கள் வந்து வீடியோஸும் எங்களால் எடுக்க முடியல. அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் மாதவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கோர்ட் இருக்குது. அந்த கோர்ட்டான மாட்டிக்கிட்டோம். அங்கே வந்து போலீஸ் வந்து எங்களை என்கொயரி பண்ணிகிட்டே இருந்தாங்க, என்னை வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, நீங்கள் இந்தியா தெலுங்கா அப்படிலாம் கேட்டாங்க. நான் சொன்னது நான் தமிழ் ஆள் அப்படின்னேன். அதுக்கு அடுத்தது வாரம் இது மாதிரி கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. இல்லை வாரம்லாம் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டோம் சார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன். அவங்களுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் சாப்பாடு பிரியாணி வேணும் போல்.
அதனால அப்படி வந்து அவங்களுக்கு எங்களால் கொடுக்க முடியல. ஏன்னா நம்ம வந்து அந்த பர்பஸ்க்காக போய் கொடுக்க போகல அவங்களுக்காக. நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் நம்ம வந்து சாப்பாடு கொடுக்க போகிறோம். இப்போ சாம் போய் கொடுத்துட்டு வந்தார்ல, அவங்க 2 பேருக்குமே அதில் வந்து ஒரு அங்கிளுக்கு கண்ணு தெரியாது. ஒரு பாட்டி தான், அவங்களும் பார்வை கம்மி, கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க நடந்து. அவங்க நாங்கள் சாப்பாடு வாங்க போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம். அதனால் அவங்கள தேடி போய் நாங்கள் வந்து கொடுத்தோம். நிறைய பேர் சுயநலவே இல்லாமல் இருந்தாங்க. எப்போயுமே சாப்பாடு கொடுக்க போகும்போது நான் ரொம்ப அழுதுருவேன். ஏன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அங்கே 2 பாட்டி இருக்காங்க. டூ பாட்டிஸ். இவங்கெல்லாம் இங்கே ரெகுலராக இருக்காங்க. போன வாட்டி கூட கொடுத்தோம் நாங்கள். இவங்கெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒன் டைம் தான் வந்து கொடுத்தோம்ல, அப்போ தெரியும். ஒருத்தர் வந்து அவர் சிமெண்ட் வேலை செய்கிறார் போல், அவர் பார்த்துக்கிட்டே போனார். அவர் கொடுக்கலான்னு நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளே அவர் கடைக்கு போயிட்டார். கடைக்கு போய் சாப்பிட போயிட்டார். எனக்கு ஒரே வருத்தமாயிடுச்சு. சரி கொடுத்துருந்தா ஒரு வேளை கடையில் வாங்கி சாப்பிட்றது சாப்பாடு மிச்சம் ஆயிருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவர் போனது பிரியாணி கடை தானே, அதனால நினச்சி அங்கே ஒரு அங்கிள் இருப்பார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாக்ஸில் தான் வச்சு கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக ஆக்டிவா முன்னாடி நாங்கள் வச்சுட்டோம். 2 ட்ரிப்பாக நாங்கள் எடுத்துகிட்டு போய் வந்து சாப்பாடு வந்து கொடுத்தோம். அவங்கக்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டிருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வர்றதா இருந்தால் முடியவே முடியாது, லாங்காக இருந்துச்சு. ஏன்னா 12:30 மணிக்கு நாங்கள் நம்ம ஷாப்புக்கு போயிட்டோம். இப்போ வந்து 1:30 ஆகுது. 1 ஹவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்ப அடுத்த 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரை திரும்ப சாப்பாடு கொடுக்க அடுத்த பேட்ச் எடுத்துகிட்டு போக வந்தோம். நான் அந்த அங்கிள்கிட்ட சொன்னேன், அங்கிள் வந்து எங்களுக்கு இடம் கொஞ்சம் தாங்க, நான் இங்கேயே வந்து சாப்பாடும் வச்சுட்டு போயிடுறேன், தண்ணி கேனு வச்சுட்டு போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு நான் சொன்னேன். உண்மையாகவே ஏசப்பா அங்கே வந்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. அந்த கடைக்கார அங்கிள் வந்து எங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது எங்கள் அப்பாவுக்கு ஒரு சாப்பாடு வந்து கொடுத்தோம். அப்பாவுக்கும் அம்மாவுக்குமே ஒன்று கொடுத்தோம் நாங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான். நாங்கள் போன வாட்டி சாப்பாடு கொடுக்கும்போதே அக்கா வந்து ஒரு அக்கா கொடுத்தாங்கள்ல, அவங்க பாப்பா பர்த்டேக்கு. அப்போ அப்பா அம்மாவுக்கு கொடுத்துருங்க குளோரின்னு சொன்னாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது தான் அக்காவுக்கும் தெரியும். இந்த அக்கா, அதாவது இப்போ நம்ம டொனேஷன் பண்ண சொல்லியிருக்காங்களா அக்கா பார்ப்பாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுத்தோம். எங்கள் அப்பா அம்மாவுக்குமே ரொம்ப ஹாப்பி. அம்மா லாஸ்ட்டாக வீடியோவில் ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்க, அதுவும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதாவது இது வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு வீடியோங்க. இது வந்து எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், அதை ஷேர் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். நான் எனக்கு நல்லாவே தெரியும், பேக்கரி, அதுக்கு அடுத்தது இந்த மத்தியானம் லஞ்ச் டைம் எல்லாமே அங்கே வந்து நிறைய பேர் சாப்பாடுக்காக வெயிட் பண்ணுவாங்க. பேக்கரியில் போகிறவங்ககிட்டலாம் காசு கேட்பாங்க, அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இவங்க எல்லாமே நான் ரிப்பீட்டாக இந்த சைடு மாத்தூர், மாதாவரம், அதுக்கடுத்து கொடிங்கியூர், முத்தமிழ் நகர் அந்த சைடு நான் ரெகுலராக பார்க்குறவங்க. இப்போ வந்து நாங்கள் என்னன்னா மாத்தூர் போயிட்டுருக்குறோம். நீங்கள் மாதாவரத்தில் இருந்தீங்கன்னா மாத்தூர் எங்கே இருக்குன்னு தெரியும். மாத்தூரெல்லாம் தாண்டி மணலி போய் சின்ன சேக்காடு போய் அப்படியே ஒரு ரவுண்டே சுற்றிட்டு வந்தோம் நாங்கள். என்னன்னா நம்ம கொடுக்குறதுக்கு ஒரு ஆளை வந்து தேடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஆட்கள் எங்கள் கண்ணில் படவே இல்லை. அதனால் நாங்கள் அவங்கள தேடி நாங்கள் போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 2 ஆயிடுச்சு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பொறுமை தேவை. நம்ம சாப்பாடு கொடுக்கும்போதே நிறைய பேர் வந்து கேட்பாங்க, அவங்களுக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்ம கொடுக்குற சூழ்நிலை அமைஞ்சு போயிடும். அது மாதிரிலாம் இருக்கும். நிறைய இடத்துல வீடியோஸும் எங்களால் எடுக்க முடியல. ஒரு சில இடத்துல வீடியோ எடுத்தது மட்டும் தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. டக்குன்னு நம்ம இறங்கி போய் கொடுக்குறோம். வழியாக எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கோம். நம்ம வீட்டுக்கு போக ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். நாங்கள் இங்கே இப்போ வந்து கொடிங்கியூர் சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்கிறோம். மணி கரெக்டாக 2:20. 12:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அந்த பேக் பண்ணியெல்லாம் பண்ணுறது. 12:30க்கு ஆரம்பித்து கரெக்டாக 2:20க்கு இங்கே சாப்பாடு கொடுத்து முடிச்சாச்சு. 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இப்போ என்னென்னா பாக்ஸு அவர் அண்ணா தான் சொன்னார், அந்த அங்கிள்கிட்ட நான் வந்து பாக்ஸ் வந்து நான் கொடுத்துட்றேன் உங்கள் கடையில் அப்படின்னு. ஆனால் அந்த சாப்பாடு கடையில் போயிட்டு பாக்ஸை கொடுத்துட்டு வீட்டுக்கு போகணும். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். முடியாது, எங்கள் அம்மா பேசுவாங்க, நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். எங்கள் அம்மா
சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. காட் பிளஸ் யூ. சாப்பாடு நல்லா இருந்துச்சுமா, பிரியாணி சூப்பர். நாங்கள் எங்கேயாவது கிளம்பி போகும்போதே ப்ரேயர் பண்ணிட்டு தான் போனோம். எப்போவுமே சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டு ப்ரேயர் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பத்திரமா போயிட்டு அப்புறமா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வரோம்ல. நம்ம சாப்பாடு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து எதுவும் ஆயிடக்கூடாது, அதுக்கும் ப்ரேயர் பண்ணிக்கணும். சில பேர் உடம்பு சரியில்லாம இதெல்லாம் இருக்கு. சாப்பாடு கொடுத்தோம்னா சும்மா ஈஸி இல்லை. ஃபுட் பாய்சன் ஆகிடக்கூடாது, நிறைய இருக்கு. ஆமாம், சில பேர் அதுக்கு பயந்து நம்ம கிட்ட சாப்பாடு வாங்க கூட மாட்டாங்க. ஆமாம், ஒருத்தங்க கேட்டாங்க பாட்டியெல்லாம், என்ன இது பிரியாணியா, சாம்பார் சாதம் இல்லையான்னு கேட்டாங்க. இன்னொருத்தங்க அப்புறமா 3 எனக்கு ஒயிட் ரைஸ் தான் வாங்கி கொடு, பிரியாணி வேண்டாம். திருநாங்க 3 பேருக்கு கொடுத்தோம். அது வந்து இதில் காட்டல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தீட்டு சாப்பாடா இல்லைன்னா என்ன எதுக்கு இது மாதிரி ஒரு டெத்தில் அந்த துண்டு கொடுத்த சாப்பாடான்னு கேட்டாங்க. அவங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்களா, அது மாதிரி அவங்க சொன்னாங்க. 3 பேர் கடையாக தர்மம் எடுப்பாங்களா, அப்போ நாங்கள் போயிருந்தோம், நாங்கள் கொடுத்தோம். அவங்களும் சில பேர் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்கல்ல, அதனால ஓகே, அதனால தான் அவங்களுக்கும் ஒன்றும் ஆக கூட நம்ம ப்ரேயர் பண்ணணும். எப்பவுமே சாப்பாடு கொடுக்கும்போது இது எப்பவுமே பண்ணுறது தான். இந்த வாட்டி நம்ம வீடியோ காட்டுறதுனால நாங்கள் இதெல்லாம் காட்டிட்டு இருக்கோம். ஆமாம், ஒரு சிஸ்டர் கூட போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் போடுங்க, அப்போ தான் ஒரு 4-5 பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. இதுக்கு வந்து அக்கா எங்களுக்கு பே பண்ணிட்டாங்க, எங்களுக்கு ட்ராவலுக்கு. அப்புறமா எங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் டைம் நாங்கள் கொடுக்கும்போது தான் எடுத்து போடுறோம். ஆமாம், நாங்கள் கொடுக்கும்போதும் நாங்கள் போடுறோம். எங்களுக்கு சாமுக்கு 1000 ருபீஸ், எனக்கு 1000 ருபீஸ். அப்புறமா ட்ராவலுக்கு காசெல்லாம் கொடுத்து தான் எங்களை அனுப்பிச்சாங்க. ஓகே, நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாம். பாட்டு பாடணுமே. உம்மை விடனா வேற யாரை நம்புவேன், உம்மை விடனா வேற யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட